தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் விஜய் அன்பான பணிவான வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஒயிட் டென்ஷன். இன்னைக்கு நம்ம இதுவில் எதை பற்றி பார்க்க போனால் நம்ம கே.எஸ். ரவிக்குமார் அவர்களே தயாரிப்பில் வெளியே வந்திருக்க படம் தான் ஹிட் லிஸ்ட். இந்த படத்தை ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஒன்லைனை பற்றி சொன்னேன்னா, இந்த படத்தோட கதாநாயகனான நம்ம ஹீரோ வந்து ஒரு வெஜிடேரியனுங்க. ஸோ இவருக்கு நான் வெஜிடேரியன் பிடிக்காது. ஸோ அதனால் வெஜிடேரியன்லேயே இருப்பார். ஸோ இதுக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில இடங்களில் இந்த சம்மந்தம் பற்றி பேசுகிற மாதிரியே இருந்ததுங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து நார்மலான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு அம்மா தங்கச்சி இவங்க தான் உலகன்ற இருக்கும்போது திடீர்னு அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் ஒருத்தன் வந்து கிட்னாப் பண்ணிடுறான். அதாவது மாஸ்க்மேன் வந்து அம்மாவையும் தங்கச்சி கிட்னாப் பண்ணிட்டு போயிடறான். ஸோ அவன் என்னென்ன டிமாண்ட் வைக்கிறான், அதை நம்ம ஹீரோ எப்பெல்லாம் உயிரை பணிய வச்சு செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இல்லை கேஜிஎஃப் வில்லன் அவரும் வந்திருக்காரு. ஸோ அவரும் எந்த மாதிரிலாம் வந்திருக்காரு. ஸோ அவருக்கும் நம்ம ஹீரோக்கு என்ன ஒரு பிரச்சனை, இல்லை கௌதம் மேனனும் வந்திருக்காரு. ஸோ கௌதம் மேனன் அவர்கள் இந்த கதைக்குள்ளே எப்படி வராரு, ஸோ இவங்கள சுற்றி என்ன விஷயங்கள்லாம் நடக்குது, நம்ம ஹீரோ இதுக்காக செலக்ட் பண்ணாங்க, ஸோ அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் கடத்தினதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது. நம்ம சரத்குமார் அவர்கள் போலீஸாக இருக்காரு. ஸோ நம்ம ஹீரோ எப்பயும் அந்த அம்மாவையும் தங்கச்சியும் கடத்தினதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட தானே போய் ஆகணும். சரத்குமார் சாரும் போலீஸ் தான். ஸோ அதனால நம்ம ஹீரோ வந்து சரத்குமார் சார்கிட்ட போயிட்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது அவர் என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாரு அப்படின்னாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் ஒரு எமோஷனல் கண்டென்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் நம்ம சமுத்திரக்கனி அவர்கள் இருக்காருங்க. சமுத்திரக்கனி அவர்கள் இருந்தால் ஒன்று ஃபைட் இருக்கும், இல்லைன்னா சென்டிமெண்ட் இருக்கும், ஸோ இல்லைன்னா எமோஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சமுத்திரக்கனி அவர்கள் இந்த படத்தில் ஒரு சீனில் வந்தாலும் சும்மா பயங்கரமாக வந்துட்டு போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்தீங்கன்னா சரத்குமார், விஜய் கணேஷ்கா, சித்ரா மேம், அபி நக்ஷத்ரா, முனீஷ்காந்த், அப்புறம் கிங்ஸ்லி, ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் கொண்டு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தாங்க காட்டியிருக்காங்க. ஸோ படம் எடுத்தோடனே வந்து அந்த ஒரு க்ரைம் ஸ்டோரியே போகக்கூடாது, கொஞ்சம் ஃபன்னாகவும் கொஞ்சம் லாஜிக்கலாக இருக்கட்டும் ஒரு சில இடங்களில் கொடுத்து அதுக்கப்புறம் தாங்க வச்சாங்க ஒரு ட்விஸ்ட்டு. நம்ம ஹீரோ வந்து ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியும், ஸோ அவருக்கு உலகமே அவங்க அம்மாவும் தங்கச்சின்ற மாதிரியும், ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் ஒரு கிட்னாப்பர் வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடறான். ஸோ அவன் எதுக்காக இவங்கள கிட்னாப் பண்ணால் அவங்கள வச்சு நம்ம ஹீரோவை எந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், அவங்கள கிட்னாப் பண்ணதுக்கான காரணம் என்ன, எதுக்காக நம்ம ஹீரோவை இதில் டார்கெட் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு டாஸ்க்கும் வைக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒருத்தரை கொலை பண்ணணுங்க. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க, நம்ம கேஜிஎஃப் ராமச்சந்திரன் அவர்களை தான். ஸோ இவரை தான் நீ கொலை பண்ணணும், ஒன்று பண்ணலை உன் குடும்பம் காலி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ தங்கச்சி கையாலேயே வந்து அம்மாவை கொலை பண்ணுற மாதிரியான சீனை வந்து வைக்க முடியுமா? ஸோ அப்படி இருக்கும்போது தான் பையன் என்ன ஒரு ஆபத்தான நிலமையில என்ன முடிவு எடுப்பாப்புல, அம்மாவையும் தங்கச்சியை காப்பாற்றணும்னா என்ன வேணால் செய்கிற நிலமையில தான் இருக்காது. ஸோ அதனால ஒரு சில விஷயங்கள் நடக்குது. கடைசியில் நம்ம ஹீரோ விஜய் கணேஷ்கா வந்து கேஜிஎஃப் ராமச்சந்திரன் அவர்களை போட்டாரா இல்லையா, ஒரு தப்பிச்சாரா இல்லையான்ற முறை தாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே கொஞ்சம் இதுவாக கொண்டு போயிருக்காங்க. ஒரு எறும்பு கூட கொன்னா அது பாவம்னு நினைக்கிற நம்ம விஜய் கணேஷ்கா அவர்கள் இவரை கொலை பண்ண நினைப்பாரா, ஸோ அந்த மாதிரி கொடுத்து அவர் ஃபேமிலிக்காக செய்வாரா மாட்டாரான்னு அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனது நல்லா இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி அப்படியே செகண்ட் ஆஃப்குள்ளே போனீங்கன்னா, ஒரு உயிருக்காக ஒரு கொலை பண்ணால் போதுமா, 2 கொலை பண்ணால் தான் பண்ணுவேன், உங்கள் ஃபேமிலியை விடுவேன், அந்த மாதிரி ஒருத்தன் மிரட்டும் போது ஸோ நம்ம விஜய் கணேஷ்கா என்ன மாதிரிலாம் முடிவு எடுக்கிறாரு, இதுக்கு நம்ம சரத்குமார் அவர்கள் எந்த மாதிரிலாம் ஆக்ஷன் எடுக்கிறாரு, அந்த கிட்னாப்பர் யார், அவனை கண்டுபிடிக்க என்னென்னலாம் முயற்சி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை தாண்டி செகண்ட் ஹாஃபில் நம்ம சமுத்திரக்கனி, அப்புறம் வந்து கௌதம் வாசுதேவ் மேனன், சுமிருதி வெங்கட் இவங்கள தாங்க காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காட்டாத ஆள்களை செகண்ட் ஹாஃபில் காட்டி ஸோ இவங்களாம் என்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் ரோல் நடிச்சிருக்காங்க, ஸோ அவங்களுடைய கேரக்டர் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி டீட்டெயில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை தாண்டி செகண்ட் ஹாஃப்லேயும் சரியான இன்ட்ரெஸ்டிங்கான சீன் இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சேஸ் பண்ணுறது, ஃபைட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்து. செகண்ட் ஹாஃபில் அதே மாதிரி தாங்க ஃபைட் இருந்தது, ஒரு த்ரில்லிங் இருந்தது, அதே மாதிரி வந்து சென்டிமெண்ட் இருந்தது, ஒரு எமோஷன் இருந்தது. ஸோ அந்த எமோஷன் சீன்ஸ் நல்லாவே கனெக்ட் ஆயிருந்தது படத்தில். அதை பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த சீன்ஸ் ரொம்பவே கனெக்ட் ஆகும். ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு நம்ம கனெக்ட் ஆகுமோ, ஸோ அந்த மாதிரி தான் அதில் நம்ம சமுத்திரக்கனி அவர்கள் வந்திருக்காரு. வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோக்கு அப்பாவும் நம்ம சமுத்திரக்கனி தான் வந்திருக்காரு. ஸோ அந்த சீன்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு ஹார்ட் டச்சிங் மூமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம சமுத்திரக்கனியோட அந்த பர்ஃபார்மன்ஸு. இந்த படத்தில் கடைசி வரைக்கும் உட்காந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டச்சிங் ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஏன்னா நான் பார்த்துருக்குமே, பக்கத்தில் இருந்தவங்களுக்கு அந்த சீன் ரொம்பவே பிடிச்சிருந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதை நான் கண்குள்ளராக பார்த்தேன். ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த சீன் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ப்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஏதாவது ஒரு குறை இருக்கா, ஏதாவது ஒரு நுட்பம் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்க்குற ஒரு ஆளுங்க. ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்படி இல்லை. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க நோட் பண்ணுவாங்க, ஆனால் படத்தை நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த படத்தை ஜாலியாக கொண்டு போவாங்க. ஸோ நல்லாவும் பார்ப்பாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே பிடிச்ச படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க நம்ம விஜய் கணேஷ்கா நினச்சிருந்தா இந்த ஒரு படம் வந்து நல்ல ஜாலியாகவும்
ஒரு ஃபன்னோடையும் ஒரு லவ்வோடையும் கொண்டு போய் இந்த படத்தை நல்லாவே கொடுத்துருக்க முடியும். அதை தாண்டி ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்து இந்த படத்தில் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் பார்க்கும்போது அந்த மெசேஜ் என்னன்றது உங்களுக்கு புரிய வரும். ஸோ அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம கொரோனா காலகட்டத்தில் எந்த அளவுக்குலாம் படாத பாடுபட்டிருக்கோம். ஸோ அதை தாண்டி வரதுக்கு என்னென்ன விஷயம்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி டைமில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்து. முக்கியமாக இந்த படத்தை கொண்டு போகிறதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுமிருதி வெங்கட் அவர்கள் தான் இந்த படத்தை கொண்டு போகிறதுக்கான ஒரு முக்கிய காரணம். ஸோ அவங்க இல்லைன்னா இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்க வாய்ப்பில்லை. ஸோ அவங்களுடைய எமோஷன் கண்டென்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அவங்களோட ஆக்டிவிஸும் பக்காவாக கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தில் அறிமுகமாக நம்ம விஜய் கணேஷ்கா அவர்கள் அவருடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, அவரோட ஆக்ஷன் சென்ஸும் சரி, அவர் மற்ற எல்லா இடத்துலையும் அவரோட பயங்கரத்தை கொடுத்துருந்தாருங்க. இதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவர் வந்து பண்ணுவார். அவருக்கு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகும் நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் 2 டேரக்டருங்க, சூர்யா கதிர் அண்டு கார்த்திகேயன், இவங்க 2 பேர் தான் இந்த படத்துக்கு டேரக்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஒர்க்கிங் இந்த படத்தில் நல்லாவே இருக்குது. ஸோ அவங்க இந்த படத்தை கொண்டு போன விதமும் சரி, அவங்க சொன்ன மெசேஜும் சரி, அந்த சென்டிமெண்ட் சீனும் சரி, எமோஷன் கண்டென்ட்டும் சரி, இது எல்லாமே வந்து மக்கள்கிட்ட ஒத்து போகிற மாதிரி தாங்க இருக்குது. நம்ம செய்கிற ஒரு ஒரு விஷயங்கள்லேயும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. ஸோ கர்மா இஸ் பூமராங்க, நீ செஞ்சது உனக்கு திரும்பி வரும் அப்படின்ற போது, ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, நல்லது செஞ்சிருந்தாலும் சரி, உங்களை பின்தொடர்ந்து வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது உங்களை தொடர்ந்து வரும். ஸோ கெட்டது செஞ்சீங்கன்னா அந்த கெட்டதே உங்களை திருப்பி வந்து அடிக்கும்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த படத்துக்கு. ஸோ கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ச்சே இப்படி நம்ம ஏமாந்துட்டுமே அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க. ஸோ அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்றது படம் பார்க்கும்போது உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டுங்க. ஸோ இது எப்படி, ஏது, என்ன அப்படின்ற உங்களுக்கே மனசு ஒரே குழப்பமாக இருக்கும். என்ன புரியுதா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து இந்த படத்தை ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணி, இதில் கேமரா ஒர்க்கும் சரி, எடிட்டிங் ஒர்க்கும் சரி, மியூசிக் ஒர்க்கும் சரி, இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருந்தது. இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் கூட ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொன்னால் நம்ம ஃபேமிலி எந்த அளவுக்குலாம் நேசிக்கிறோம், நம்ம ஃபேமிலிக்காக நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்வோம் அப்படின்றத நல்லாவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஃபேமிலியோட பார்த்து நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்குலாம் பிடிச்சிருந்தது. ஸோ இந்த படம் நம்ம ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் இந்த படம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பார்க்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.